வணக்கம் நண்பர்களே, உன் கணையத்தை நான் உண்ண வேண்டும். படத்தோட தலைப்பை பார்த்ததும் இது ஏதோ ஒரு திகில் படமோ அல்லது பேய் படமோ என்று நினைக்க வேண்டாம். இது உலகத்தையே அழ வைத்த மிக அழகான மற்றும் உருக்கமான ஒரு காதல் காவியம். மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கும் வாழ்க்கையையே வெறுக்கும் ஒரு பையனுக்கும் இடையே மலரும் அந்த விசித்திரமான பந்தத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். படம் 12 ஆண்டுகளுக்கு பிறகான தற்கால காட்சியில் தொடங்குகிறது. கதையின் நாயகன் ஹரிக்கி இப்போது ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறார். அவர்தான் படித்து அதே பள்ளியிலேயே வேலை செய்கிறார். அவர் யாரிடமும் அதிகம் பேசாத, தனிமையை விரும்பும் ஒரு மனிதர். பள்ளியின் நூலகத்தை சீரமைக்கும் பொறுப்பு அவரிடம் வழங்கப்படுகிறது. நூலகத்திற்குள் நுழையும்போது அவருக்கு தனது பள்ளி பருவ நினைவுகள் மெல்ல நிழலாடுகின்றன. இப்போது கதை 12 ஆண்டுகளுக்கு பின்னோக்கிச் செல்கிறது. பள்ளி மாணவனான ஹரிக்கி ஒருநாள் மருத்துவமனைக்குச் செல்கிறார். அங்கே ஒரு இருக்கையில் கிடந்த ஒரு நாட்குறிப்பை, டைரி, தற்செயலாக எடுக்கிறார். அதன் தலைப்பு மரணத்துடன் வாழ்வது, லிவிங் வித் டைம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆர்வத்தில் அதனை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்கிறது. அந்த டைரியின் சொந்தக்காரருக்கு கணையத்தில் பான்கிரியாஸ், ஒரு கொடிய நோய் இருப்பதும் அவர் இன்னும் சில மாதங்களில் இறந்து விடுவார் என்பதும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அங்கே ஓடிவரும் சகுரா யமவுச்சி என்ற மாணவி அந்த டைரியை தன்னுடையது என்று வாங்கிக் கொள்கிறாள். அவள் ஹரிக்கியின் வகுப்பிலேயே படிக்கும் மிகவும் துருதுருவென இருக்கும் ஒரு பெண். எனக்கு கணையம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் விரைவில் இறந்து விடுவேன் என்று சிரித்துக் கொண்டே சாதாரணமாகச் சொல்கிறாள். ஹரிக்கி எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அப்படியா, சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். சகுரா ஒரு பிரபலமான மாணவி, அவளுக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. ஆனால் ஹரிக்கிக்கு நண்பர்களே கிடையாது. சகுரா தனது ரகசியத்தை அறிந்து ஒரே நபர் ஹரிக்கி என்பதால் அவனுடன் நெருங்கி பழக முயற்சி செய்கிறாள். ஆனால் ஹரிக்கி அவளை தவிர்க்கிறான். அவளுக்கு இன்னும் சில நாட்களே வாழ்நாள் இருக்கிறது என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒருநாள் பேசிக் கொண்டிருக்கும் போது சகுரா ஒரு பழங்கால நம்பிக்கையைப் பற்றிச் சொல்கிறாள். உனது உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தால் அதே உறுப்பை சாப்பிடுவதன் மூலம் அந்த நோய் குணமாகும் என்று சொல்வார்கள் என்கிறாள். பிறகு அவன் முகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே, நான் இறந்த பிறகு எனது கணையத்தை நீ சாப்பிடுகிறாயா என்று கேட்கிறாள். இதிலிருந்துதான் படத்தின் தலைப்பு உருவாகிறது. சகுராதான் இறப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறாள். ஹரிக்கியை துணையாக அழைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாகச் செய்கிறாள். அவளது தோழி டியோகோவிற்கு இந்த நோய் பற்றி தெரியாது. சகுரா யாரிடமும் தனது நோயைப் பற்றிச் சொல்லவில்லை, ஏனென்றால் மற்றவர்கள் தன்னை ஒரு நோயாளியாக பார்த்து பரிதாபப்படுவதை அவள் விரும்பவில்லை. இருவரும் ஒரு சிறிய சுற்றுலா செல்கிறார்கள். அங்கே ஒரு ஹோட்டலில் ஒரே அறையில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. சகுரா அவனுடன் விளையாட்டாக சில காரியங்களைச் செய்கிறாள். ஹரிக்கிக்கு அவளது துணிச்சலைப் பார்த்து வியப்பு ஏற்படுகிறது. மரணம் தன்னை நெருங்குகிறது என்று தெரிந்தும் அவளால் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று அவன் யோசிக்கிறான். ஒருமுறை விளையாட்டாக ஹரிக்கியிடம், எனக்கு சாக பயமாக இருக்கிறது என்று சகுரா மெல்லிய குரலில் சொல்கிறாள். அவளது கண்களில் தெரிந்து அந்த மரண பயம் ஹரிக்கியை உலுக்குகிறது. அவளுக்கு ஆறுதல் சொல்லத் தெரியாமல் அவன் தவிக்கிறான். மெல்ல மெல்ல அவனுக்கும் சகுரா மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. சகுராவின் நெருங்கிய நண்பன் ஒருவன் ஹரிக்கிக்கும் சகுராவுக்கும் இருக்கும் நெருக்கத்தை பார்த்து பொறாமைப்படுகிறான். அவன் ஹரிக்கியை தாக்குகிறான். சகுரா வந்து அவனை தடுக்கிறாள். ஹரிக்கி என் வாழ்க்கையில் மிக முக்கியமானவன் என்று அவள் கூறும்போது ஹரிக்கிக்குத்தான் ஒரு தனி ஆள் இல்லை என்ற உணர்வு முதலாக ஏற்படுகிறது. சகுராவின் உடல்நிலை திடீரென்று மோசமடைகிறது. அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறாள். ஹரிக்கி அவளை பார்க்கச் செல்கிறான். அவளது உற்சாகம் இப்போது குறைந்திருக்கிறது. அவள் ஹரிக்கியிடம் ஒரு விளையாட்டு விளையாடுகிறாள். உன் வாழ்க்கையில் நான் என்னவாக இருக்கிறேன் என்று கேட்கிறாள். ஹரிக்கிக்கு பதில் சொல்லத் தெரியவில்லை. சகுரா மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகப் போகும் நாள் வருகிறது. இருவரும் ஒரு கடற்கரைக்கு செல்ல திட்டமிடுகிறார்கள். ஹரிக்கி ஒரு ரெஸ்டாரண்டில் அவளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான்.
சகுரா கிளம்பி வருவதாக மெசேஜ் அனுப்புகிறாள். ஹரிக்கி அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். உனது கணையத்தை நான் உண்ண விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஈட் யோர் pancreas. இதன் அர்த்தம் நான் உனது ஆன்மாவோடு கலக்க விரும்புகிறேன் என்பதுதான். நேரம் கடந்து கொண்டே போகிறது. ஆனால் சகுரா வரவே இல்லை. ஹரிக்கி வீடு திரும்புகிறான். அன்று இரவு செய்திகளில் ஒரு செய்தி ஒளிபரப்பாகிறது. சகுரா யமவுச்சி என்ற பெண் வழியில் ஒரு மர்ம நபரால் கத்தியால் குத்திக் கொலை செய்யப்பட்டதாக செய்தி வருகிறது. சகுரா நோயால் இறக்கவில்லை, ஒரு விபரீதமான கொலையால் இறந்துவிட்டாள். இதைக் கேட்ட ஹரிக்கியின் உலகம் அப்படியே இருண்டு போகிறது. சகுராவின் இறுதிச் சடங்கிற்கு ஹரிக்கி செல்லவில்லை. அவனால் அவளது மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பல நாட்கள் கழித்து அவளது வீட்டிற்குச் செல்கிறான். அவளது தாயாரைச் சந்தித்து சகுராவின் அந்த நாட்குறிப்பை கேட்கிறான். அவளது தாய், சகுரா உனக்காகத்தான் இதைக் கொடுத்தாள் என்று கூறி அந்த டைரியை வழங்குகிறார். ஹரிக்கி அந்த டைரியை படிக்கிறான். அதில் சகுரா ஒவ்வொரு நாளும் ஹரிக்கியைப் பற்றி எழுதியிருக்கிறாள். இறுதியில் அவனுடைய நண்பர்களுக்கும் அவனுக்கும் ஒரு உருக்கமான கடிதத்தை விட்டுச் சென்றிருக்கிறாள். அதில் அவன் கடைசியாக அனுப்பிய மெசேஜை பார்த்திருப்பதாகவும் தானும் அவனை எவ்வளவு நேசித்தேன் என்றும் எழுதியிருக்கிறாள். ஹரிக்கி தேம்பி தேம்பி அழத் தொடங்குகிறான். மீண்டும் தற்காலத்திற்கு வருகிறோம். 12 ஆண்டுகள் கழித்து சகுராவின் தோழி டியோகோவின் திருமணம் நடக்கப் போகிறது. ஹரிக்கி நூலகத்தில் ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடிக்கிறார். அங்கே சகுரா 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைத்து வைத்த ஒரு கடிதம் கிடைக்கிறது. அது டியோகோ மற்றும் ஹரிக்கிக்காக எழுதப்பட்டது. அந்த கடிதத்தில் சகுரா ஹரிக்கியிடம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறாள். தயவு செய்து டியோகோவுடன் நண்பனாக இரு என்பதே அது. ஹரிக்கி அந்த கடிதத்தை கியோகோவிடம் கொண்டு செல்கிறார். கியோகோ அதை படித்து கண்ணீர் விடுகிறாள். சகுராவின் மறைந்த நினைவுகள் அவர்கள் இருவரையும் மீண்டும் இணைக்கின்றன. சகுராவின் இழப்பு ஹரிக்கியை சிறந்த மனிதனாக மாற்றியிருக்கிறது. யாரிடமும் பேசாமல் இருந்த அவன் இப்போது மற்றவர்களிடம் பழகக் கற்றுக்கொண்டான். சகுரா எப்போதும் சொன்னது போல, வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் நாம் கொள்ளும் தொடர்பில்தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்கிறான். ஹரிக்கி நூலகத்தில் இருந்து ஒரு பழைய புத்தகத்தில் சகுராவின் நினைவுகளை தேடுகிறார். சகுரா விட்டுச் சென்ற அந்த டைரி மரணத்துடன் வாழ்வது என்பது உண்மையில் ஹரிக்கிக்கு எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. சகுரா எப்போதும் ஒரு விஷயத்தைச் சொல்வாள், நாம் சந்திப்பது தற்செயலானது அல்ல, நாம் எடுத்த முடிவுகளால்தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஹரிக்கிதான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் சகுராவை சந்திக்கவே அமைந்தது என்று உணர்கிறான். தற்போது ஹரிக்கி அந்த பழைய இடங்களுக்குச் செல்கிறான். அவரது கண்களுக்கு சகுரா சிரித்துக் கொண்டே அங்கே ஓடுவது போல தெரிகிறது. அவளது அந்த துடிப்பான முகம் இன்னும் அவரது இதயத்தில் வாடாமல் இருக்கிறது. மரணத்தால் ஒரு மனிதனை பிரிக்க முடியும், ஆனால் அவர்களின் நினைவுகளை பிரிக்க முடியாது என்பதை இந்த படம் அழகாகச் சொல்கிறது. சகுரா உயிருடன் இல்லை என்றாலும் ஹரிக்கியின் ஒவ்வொரு செயலிலும் அவளது தாக்கம் இருக்கிறது. உன் கணையத்தை நான் உண்ண வேண்டும் என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் அல்ல, ஒருவரை முழுமையாக நமக்குள் ஏற்றுக்கொள்வது, அவர் இறந்த பிறகும் நம் நினைவுகளில் வாழ வைப்பது என்பதன் அடையாளம்தான் அது. கியோகோவின் திருமணத்தில் ஹரிக்கி மகிழ்ச்சியாக கலந்து கொள்கிறார். சகுரா அங்கே இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியடைந்திருப்பாள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சகுரா அவர்களின் நட்பின் வழியாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும்போதுதான் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்கிறோம். சகுரா தனது குறுகிய காலத்தில் ஹரிக்கிக்கு வாழ்நாள் முழுவதும் தேவையான பாடத்தைச் சொல்லிக் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டாள். படம் முடியும் போது ஹரிக்கி நூலகத்திலிருந்து வெளியே வருகிறார். அவர் முகத்தில் இப்போது ஒரு புன்னகை இருக்கிறது. அவர் தனிமையில் இல்லை, சகுராவின் நினைவுகளுடன் இருக்கிறார். உன் கணையத்தை நான் உண்ண வேண்டும் என்ற சகுராவின் குரல் காற்றில் ஒலிப்பதுடன் படம் நிறைவடைகிறது. இதே போன்ற பல வியக்கத்தக்க உலக சினிமா கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.